ஹாய் லேர்னர்ஸ், இன்னைக்கு சம் கேட் கொஷின்ஸை பார்க்கலாம். அதனோட எக்ஸ்பிளனேஷன் வித் கான்செப்ட் பார்க்கலாம். பூலியன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி சம்மேஷன் ஆஃப் நம்ம மின் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சம்மேஷன் இருக்கனால நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்னா எஸ்ஓபின்னு சொல்லுவோம். த எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட் ஆர், அதாவது எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட் எது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கே மேப் போட்டுக்கலாம். அதுல 0 கொடுத்துருக்காங்களா, அப்போ 0th 1, M0, M2, M5, M7 and M8, M10, 12, 13, 14, 15. ஓகேங்களா? இதுல எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை குரூப் எப்போ நார்மலா குரூப் பண்ற மாதிரி நம்ம குரூப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த 4 ones நம்ம குரூப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 4 ones குரூப் பண்ண நமக்கு என்ன வரும்? அதனோட காமன் பாத்தீங்கன்னா பி. அடுத்தது இந்த இதுல உள்ள காமன் பாத்தீங்கன்னா டி. நெக்ஸ்ட் இந்த 4 ones, அதாவது மேல இந்த ரோ அண்ட் தென் இந்த காலம் இது ரெண்டுல பாத்தீங்க அப்படின்னா இதனோட வேரியபிள் பாத்தீங்கன்னா பி பார், இதுல ரெண்டுல பாத்தீங்கன்னா டி பார். நெக்ஸ்ட் இந்த 4 ரோஸும் ஒரே ரோல இருக்கனால நம்ம அதை அப்படி கால் பண்ணிக்கலாம். இதை காலம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ பி மட்டும் வரும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரைம் இம்ப்ளிகண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு டைம் ஒரு குரூப்ல ஒரு டைம் குரூப் பண்ணாவே அது பிரைம் இம்ப்ளிகண்ட் தான். பட் எசென்ஷியல் அப்படின்னா என்னன்னா, அதாவது லூப்பிங் வராம, அதாவது அந்த நம்பர் தனியா தான் இருக்கணும். அதாவது இந்த 1 பாத்தீங்கன்னா வேற எதுலயும் பேர் ஆகல, இந்த 1 பாத்தீங்கன்னா வேற எதுலயும் பேர் ஆகல, அதே மாதிரி இந்த 1 பாத்தீங்கன்னா வேற ஒரு கூட பேர் ஆகல, ஒரே ஒரு பேர்ல மட்டும், அதாவது ஒரே ஒரு குரூப்ல மட்டும் நம்ம ஒரு 1 நம்பரை நம்ம குரூப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க வந்து இது ரெண்டும் பண்ணிருக்கோம். ஆனா இந்த குரூப்ல, இந்த ப்ளூ கலர் குரூப்ல இந்த ரெண்டுமே வந்து எதோடையும் பேர் ஆகல. சோ அதனால நம்ம எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்டா இது எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து பிடி, பி பார் அண்ட் டி பார், இது ரெண்டும் தான். ஏன் ஏபி வரல அப்படின்னா, இந்த 4 குரூப் பண்றதுலயும் நம்ம இன்னொரு குரூப் பண்ணலாம். தெரியுதுங்களா? எப்படின்னா, அதாவது இந்த 4 ones-ஐயும் நம்ம குரூப் பண்ணலாம், இந்த 4 ones-ஐயும் குரூப் பண்ணலாம். கரெக்டா? சோ இப்படி குரூப் பண்றப்ப நமக்கு கிடைக்கிறது வந்து என்னன்னா ஏ அண்ட் தென் டி பார். சோ இது ஒரு குரூப். அப்போ இதுல இருக்க எல்லா ஒன்ஸுமே, இந்த ஒன் எல்லா ஒன்ஸுமே 2 குரூப்ல நம்மளால குரூப் பண்ண முடியும். அதனால இது வந்து எசென்ஷியல் கிடையாது, இது வந்து பிரைம் இம்ப்ளிகண்ட்னு வரும். ஆனா இது எசென்ஷியல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு ஒன்னாச்சும் ஒரே ஒரு குரூப்ல மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? அது இன்னொரு குரூப்போட மெர்ஜ் ஆகக்கூடாது, குரூப்பா ஃபார்ம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட். ஓகேங்களா? பிரைம் இம்ப்ளிகண்ட் நத்திங் பட் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ஒரு ஒன்ன குரூப் பண்ணிட்டீங்கன்னாவே அது ஒரு பிரைம் இம்ப்ளிகண்ட் தான். ஓகேங்களா? அப்போ இதனோட ஆப்ஷன் இஸ் பிடி, பி பார், டி பார். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஒரு குரூப், இந்த 2 குரூப்லயும் இந்த 4 ஒன்ஸ் வந்துருது. கரெக்டுங்களா? சோ அதனால இது வந்து வராது. அப்போ இது ரெண்டும் தனியா தான் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த ஒன்ஸும் வந்து தனியா தான் இருக்கு. சோ இந்த 2 ஒன்னு தனியா இருக்கனால இதுதான் எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட். அதாவது அது பிரைம் இம்ப்ளிகண்ட் எசென்ஷியலுக்கு ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். டெஃபினேஷன் பாத்தீங்க அப்படின்னா, பிரைம் இம்ப்ளிகண்ட் அப்படிங்கிறப்ப என்னன்னா, லார்ஜஸ்ட் பாசிபிள் குரூப் ஆஃப் அட்ஜசன்ட் ஒன். அதாவது ஒரு 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 கே மேப்ல நம்ம ஏதாவது 2 இப்ப இந்த 1 இருக்குன்னா இது பிரைம் இம்ப்ளிகண்ட். ஓகேங்களா? அந்த 1 குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அது வந்து பிரைம் இம்ப்ளிகண்ட். அதே பிரைம் இம்ப்ளிகண்ட் தட் கவர்ஸ் அட்லீஸ்ட் 1 யூனிக் மின் டேர்ம், அதாவது யூனிக், ஒரே அந்த 1 வந்து ஒரு குரூப்ல தான் இருக்கணும். அதர் குரூப்ல, அதாவது 2-3 குரூப்புக்கு அந்த 1 வந்து பேர் ஆகக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்ட். மே ஆர் மே நாட் பி ரெக்வயர்ட், அதாவது இது வந்து இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா இது வந்து எப்பயுமே வந்து அந்த மாதிரி யூனிக்கா இருக்கிறத மட்டும்தான் நம்ம எசென்ஷியலா எடுத்துக்குவோம். ஓகேங்களா? கேனாட் பி ஒமிட்டட்.
அண்ட் கவரேஜ் பாத்தீங்கன்னா கவர்ஸ் ஒன் ஆர் மோர் மின்டர்ம்ஸ். அதான் சொன்னோம் இல்லைங்களா, இந்த அந்த லைன்ல நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தப்ப பாருங்க, இந்த இந்த குரூப்பும் வந்திருக்கு அண்ட் தென் இந்த இதுலயும் குரூப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கவரேஜ் வந்து ஒன் ஆர் மோர் மின்டர்ம்ஸ்ல இருக்கலாம். அடுத்தது கவர்ஸ் அட்லீஸ்ட் ஒன் மின்டர்ம் நாட் கவர்ட் பை எனி அதர் பி. அதான் சொல்றாங்க, இங்க இருக்க அதே மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டா. அதாவது அந்த இது எசென்ஷியலா அந்த ஒரு மின்டம் அட்லீஸ்ட் ஒரு மின்டம் ஆச்சும் ஒரு குரூப்ல மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது எசென்ஷியல். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்டா பார்த்ததுல பாருங்க, இது ரெண்டுமே ஒரே ஒரு குரூப்ல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இது ரெண்டும் ஒரே ஒரு குரூப்ல மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அது ரெண்டு பேரையும் நம்ம வந்து எசென்ஷியல் பிரைம் இம்ப்ளிகண்டா எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இதனோட ரோல் பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் ஆஃப் ஃபார் மினிமல் ஃபார்மா இருக்கும். ஓகேங்களா. இது கண்டிப்பா கேரண்டியா இருக்கும். அது மினிமல் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகேங்களா. பார்ட் ஆஃப் மினிமல் ஃபார்ம்ல கேரண்டி கொடுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் 4 1 அட்ஜசன்ஸ், இந்த குரூப் ஆஃப் 2 அட்ஜசன் 1 கவர். அதுக்கு நம்ம போன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாவே அதுவே உங்களுக்கு அது அந்த அதே மாதிரி தான், அதே எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது கேட் 2025ல கேட்ட கொஸ்டின். இந்த கேட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய ஆப்ஷன். கேட் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மோர் தென் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் ஆகிற மாதிரி இருக்கும். இதை டெரைவ் பண்ணி பார்க்கலாம். டெரைவ் பண்ணா நமக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்களா, இது வந்து என்ன கேட்டு? NAND. எஸ், இது வந்து நாட், இது AND. இங்க ஒரு நாட் கேட், இது வந்து ஆர் கேட். கரெக்டுங்களா. சோ இங்க இருந்து நமக்கு என்ன வருது? எக்ஸ் வருது, சாரி ஒய் வருது. இது வந்து எக்ஸ். ஓகேங்களா. அப்ப இங்க NAND கேட்டுங்கிறப்ப நமக்கு என்ன வரும்? எக்ஸ் இன்டு ஒய் ஹோல் பார். கரெக்டுங்களா. அதே மாதிரி இந்த எக்ஸ் வந்து இங்க வரப்போ இதை தாண்டி இந்த எக்ஸ் இங்க வருது, உள்ள வரப்போ நமக்கு என்ன வருது? எக்ஸ் பார் வருது. ஓகே. நெக்ஸ்ட் அதே எக்ஸ் இங்க வருது. சோ இங்க எக்ஸ், இங்க என்ன வருது? ஒய். கரெக்டுங்களா. அப்ப இங்க ஒய் வந்து இங்க வரப்போ ஒய் பார். சோ அப்ப இங்க அண்ட் கேட்டுங்கிறப்ப என்ன பண்ணும்? எக்ஸ் டாட் ஒய் பார். சோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? எக்ஸ் ஒய் பார் பிளஸ் ஆர் கேட்னால எக்ஸ் பார் இந்த டேர்ம், அடுத்தது இந்த டேர்ம் எக்ஸ் டாட் ஒய் பார். ஓகேங்களா. இந்த டேர்ம் எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன்ல பார்க்கலாமா? என்ன சொன்னாங்க? எக்ஸ் ஒய் பார் ஃபுல்லா இருக்கும் அண்ட் தென் எக்ஸ் பார் எக்ஸ் ஒய் பார். யா, ஆப்ஷன் சி இருக்கு. ஓகே, இதை மறுபடியும் நம்ம சிம்பிளை பண்ணமா, ஏன்னா இங்க கேட்டிருக்கிறது வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதனால நம்ம சிம்பிளை பண்ணி பார்ப்போம், வேற ஏதாவது மோர் தென் ஒன் ஆப்ஷன் வருதான்னு பார்ப்போம். அடுத்தது இதை சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? இது வந்து டிமார்க்சன் லா யூஸ் பண்ணலாங்களா? சோ டிமார்க்சன் லா யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்? இந்த இதை ஸ்பிளிட் பண்ணுவோமா? அப்ப ஸ்பிளிட் பண்ணா எக்ஸ் பார் பிளஸ், ஏன்னா இங்க அண்டா இருக்கிறது இங்க ஆறா மாறும். சோ ஒய் பார் பிளஸ் எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ் டாட் ஒய் பார். இந்த டிமார்க்சன் லா இதெல்லாம் தெரியல அப்படின்னா நம்ம இதுல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது சம்பந்தம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகே, இங்கே எக்ஸ் பார் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ் பார் போட்டுக்கலாம் பிளஸ் ஒய் பார் பிளஸ் எக்ஸ் டாட் ஒய் பார். அப்போ இதுல இருக்க ஒய் பார் காமனா இருக்கு. ஸோ ஒய் பார் காமனா எடுத்தோம்னா எக்ஸ் பார் பிளஸ் எக்ஸ், சாரி ஒய் பார் தானே காமனா எடுக்கிறோம். ஒய் பார் காமனா எடுத்துட்டோம்னா என்ன வருது? 1 பிளஸ் எக்ஸ். ஸோ 1 பிளஸ் எக்ஸ் 1. ஸோ எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார். இந்த ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாங்களா? எக்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார். சாரி, இந்த ஆப்ஷன் இல்ல. நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன இருக்கு? எக்ஸ் பார் ஒய் பார் பிளஸ் எக்ஸ் டாட் ஒய் பார் இருக்கா? அந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா? எக்ஸ் பார் ஒய் பார், அந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன்ஸ் இருக்கு. எஸ், கரெக்ட். இந்த ஆப்ஷன் நமக்கு இருக்கு. எதுல? பி ஆப்ஷன்ல. ஸோ பி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் பார் ஒய் பார்னு இருக்கு. இந்த எக்ஸ் பார் ஒய் பாரை நம்ம என்ன மாதிரி ஃபார்ம்ல எழுதலாம் அப்படின்னா, இத அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க. எக்ஸ் ஒய் ஹோல் பார் இருக்குங்களா? இந்த டிமார்க்சன் லா யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதணும்?
எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார் எழுதணுமா? ஓகேங்களா? அப்போ இதனோட ஃபார்மேட் இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஆன்சர் என்ன? எக்ஸ் ஒய் பார்னு இதை எழுதலாமா? இதை வந்து எக்ஸ் ஒய் பார்னு எழுதலாம். ஏன்னா இந்த எக்ஸ் ஒய் பாரை ஃபுல்லா நம்ம பண்ணாதான் நமக்கு எக்ஸ் பார் ஒய் பார் வரும். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இந்த ஆப்ஷன் எஸ் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஏபிசி ஆன்சர் ஏபிசி. ஓகேங்களா? ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிவன் த ஃபாலோயிங் கர்னா மேப் கொடுத்துருக்காங்க. பூலியன் ஃபங்க்ஷன் WXYZ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 4 வேரியபிள். ஸோ 4 வேரியபிள் கே மேப். ஓகே இப்போ இங்கேயே கொடுத்துட்டாங்க நமக்கு கொஸ்டின்ல. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0 கரெக்டுங்களா? ஸோ இதை குரூப் பண்ணலாம். இதை குரூப் பண்ணோம் அப்படின்னா இதை 4 ஒன்ஸை குரூப் பண்ணலாம். அப்ப இந்த 4 ஒன்ஸை குரூப் பண்றப்ப நமக்கு என்ன வரும்? எக்ஸ் வருது டாட் இது ரெண்டுல பாத்தீங்கன்னா இசட். ஓகே நெக்ஸ்ட் இந்த கார்னர் 4 ஒன்ஸை நம்ம குரூப் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி குரூப் பண்ணா நமக்கு என்ன வருது? ஸோ இது ரெண்டுலேயும் காமனா இருக்கிறது எக்ஸ் பார் டாட் இசட் பார். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிளை பண்ணலாமா? அப்ப இதனோட ஃபார்மேட் என்ன வரும் உங்களுக்கு? எக்ஸ் இசட் பிளஸ் எக்ஸ் பார் இசட் பார். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்க எங்க இருக்கு ஆன்சர்? இது ரெண்டுக்கும் தனித்தனி இசட். ஸோ டி ஆப்ஷன். ஓகேங்களா? கரெக்ட். அடுத்தது இதுலயும் கேட்டாங்கன்னா ஏன்னா கேட் கொஸ்டின் மோர் தென் ஒன் ஆப்ஷன் இருக்கும். விச் ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் பூலியன் எக்ஸ்பிரஷன். அப்ப அவங்களே கொடுத்துட்டாங்க இன்னும் மோர் தென் ஒன் இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நத்திங் பட் இங்க கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. இதனோட இதை நம்ம ஃபர்ஸ்ட் இதுல என்ன வரும்னு நம்ம எழுதுவோம். மின் டேர்ம் மாதிரி எழுதுவோம். ஓகேங்களா? மின் டேர்ம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இங்க டபிள்யூ பார் ஆக்சுவலி இது எல்லாத்துக்குமே பார் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே பார் இருக்கப்போ நம்ம என்ன வரும்? 0 0 0 0. ஓகே நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா 1 0 0 0 கரெக்ட். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 0 1 சாரி 1 0 1 0. ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1 0 1 0. அப்ப இது ரெண்டுக்குமே வரும்னு நினைக்கிறேன். அப்ப 0 0 வரும். நெக்ஸ்ட் இது வந்து XY மட்டும் இருக்கு. அப்ப என்ன இல்ல? XY W இல்ல Y இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்ப XY மட்டும் வர்றது அப்படின்னு பார்த்தோம்னா XZ மட்டும் வர்றதுன்னு பார்த்தோம்னா இந்த குரூப். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த குரூப்பை இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே தென் இது வந்து நம்ம வேற மெத்தட் நான் உங்களுக்கு வேற மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ இந்த XZ வர்றது என்னது? நம்ம ஆல்ரெடி குரூப் பண்ணிட்டோம். ஓகே அப்போ இந்த மின்டம் என்ன? M0 கரெக்டா? M0 அடுத்தது பாத்தீங்கன்னா M8 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15 கரெக்ட்டுங்களா? அப்போ 8 கரெக்ட்டுங்களா? அப்போ 8 M8 ஓடது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 10 அப்ப M2. அடுத்தது பாத்தீங்கன்னா M10 கரெக்ட்டுங்களா? சோ எல்லா மின்டமும் இங்க தனித்தனியா அதாவது இந்த 4 ஒன்ஸை மட்டும் தனித்தனியா கொடுத்துட்டு நம்ம இந்த குரூப் பண்றதை மட்டும் ஒரு தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷன்ஸ். வேற எந்த ஆப்ஷனாச்சும் வருதான்னு பாருங்க. இது வந்து அந்த குரூப்பிங் அதை விட்டுருங்க. அப்போ இதுக்கு பார்த்தா என்ன வருது? இது W பார். அப்ப 0 0 0 0 ஓகே 0 0 1 0 ஓகே இது வந்து 1 0 1 1 ஓகே. இதுல பாத்தீங்கன்னா M11 அப்படிங்கிறது என்ன வரும்? இது ரெண்டுமே ஓகே. ஆனா பாதி மின்டர்ம் காணும் இல்லைங்களா? அப்ப 101னா 8 4 2 1 அப்ப 12 13 13 இடத்துல நமக்கு ஆல்ரெடி அந்த 13 இங்க குரூப் பண்ணிட்டோம். ஸோ அதனால இது வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான். இது M0 ஃபுல்லா 0 இருக்கனால M0. அடுத்தது பாத்தீங்கன்னா இது 3 வேரியபிள் 0வா இருக்கு. அப்ப 1 0 0 அப்ப M8 வரும். அடுத்தது இதை பாத்தீங்கன்னா 1 0 0 1 இருக்கு. அப்போ இது வந்து 9 வரும். ஸோ M9ங்கிறது நமக்கு ஆப்ஷனே இல்லை. ஸோ இது ராங். ஓகேங்களா? ஸோ அப்ப A and D தான் ஆப்ஷன்.
Okay. Next sum. Assume that 12-bit Hamming code words consist of 8-bit data and 4-bit of check bits. Check bitsனாலும் parity bitனாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ parity bit கொடுத்திருக்காங்க. அதுல டேட்டாஸ் என்ன இதுக்கு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. Where the data bits and check bits are given. அதாவது இந்த டேபிள்ல என்னென்ன டேட்டா பிட்ஸ் இருக்கு அண்ட் செக் பிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பிட் மிஸ்ஸிங் அண்ட் தென் ஒரு செக் பிட்ஸ் மிஸ்ஸிங். Which one of the following choice is correct value of x and y க்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? வெரி சிம்பிள். வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு டேபிளர் காலம், அதாவது 12 பிட் டேட்டா சொல்லியிருக்காங்களா? ஸோ 12 பிட்டுக்கு நம்ம எழுதணும். 1 ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 and 8 9 10 11 12. ஸோ 12 பிட்டுக்கு நம்ம ஒரு டேட்டா காலம். செக் பிட்ஸ் அல்லது parity பிட் எங்க வரும்? நமக்கு 2 பவர்ஸ்ல வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப 2 பவர்ல எந்தெந்த பிளேஸ்ல வருது? 2 பவர் 0 கரெக்ட்டுங்களா? வரும். 2 பவர் 1 கரெக்ட் 2. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா 2 பவர் 2. 2 பவர் 2 தான் 4. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 பவர் 3 8. ஸோ அப்போ 8th டேட்டா எங்க இருக்கோ அங்க வரும். நெக்ஸ்ட் 2 பவர் 4 16. நமக்கு 16 இல்ல, ஸோ அதனால இதை விட்டுறலாம். அது இல்லாம நமக்கு 4 parity bit தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வேல்யூஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாமா? யா, அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து parity bit. parity bit எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன இங்க கொடுத்திருக்காங்க? C க்கு வந்து 0, C1 வந்து 0. நெக்ஸ்ட் C2 1. அடுத்தது C4ங்கிற இடத்துல, அதாவது இதுதான் C4 சொல்றாங்க. ஸோ 4ங்கிற இடத்துல 0. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? C8ல வந்து Y. ஸோ இதுதான் நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது டேட்டா பிட்டை ஸ்டோர் பண்ணலாமா? D1க்கு, அதாவது இதுதான் D1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் D2, நெக்ஸ்ட் D3, நெக்ஸ்ட் D4, நெக்ஸ்ட் D5. இதுதான் நமக்கு தெரியல X. அண்ட் தென் நெக்ஸ்ட் D6, நெக்ஸ்ட் D7 அண்ட் தென் நெக்ஸ்ட் D8. ஓகேங்களா? இது வந்து டேட்டா பிட். வேணா நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இங்க எழுதுறேன். D1, D2, D3, D4, D5, D6, D7, D8. ஓகே, ஆஸ் யூஷுவல் இப்படி கொடுத்துட்டாங்க. இப்போ XY வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம ஹேவிங் கோட்ல ஆல்ரெடி நம்ம வந்து parity bit என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடியே நம்ம அதை பத்தின டீடைல் பார்த்தோம் இல்லைங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அதே மெத்தட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் C1ல இருந்து, நாங்க C1 கொடுத்துருக்கனால நான் C1ல இருந்து எடுத்துக்கிறேன். அப்ப C1ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 1 எழுதுவோம், 1 விட்டுட்டு இன்னொன்னு எழுதுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி 1 விட்டுட்டு எழுதுனப்போ 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 1 விட்டுட்டு எழுதணும்னா 11. அதுக்கப்புறம் 12 தான் இருக்கு, அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, அதனால விட்டுறலாம். ஸோ இதுக்கு கீழே என்ன வரும்? 1 இடத்துல என்ன இருக்கு? 0, 0. நெக்ஸ்ட் 3 இடத்துல என்ன இருக்கு? 1. அடுத்தது 5 இடத்துல என்ன இருக்கு? 0. அண்ட் தென் 7 இடத்துல என்ன இருக்கு? 0. ஓகே, அண்ட் தென் 9 இடத்துல என்ன இருக்கு? X. அண்ட் தென் இது 11. 11 இடத்துல என்ன இருக்கு? 1. ஓகேங்களா? நம்ம சம்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றப்ப இந்த ஹேமிங் கோட் பத்தி நான் பாக்குறப்ப நான் சொன்னேன், எந்த இதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம என்னவா எடுத்துக்கணும்? ஈவன் parity பிட்டா எடுத்துக்கணும். ஈவன் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஈவன் parity வரணும்னு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு. அப்போ ஆல்ரெடி ஈவனா இருக்கு. அப்ப இந்த X இடத்துல என்ன போட்டா கரெக்டா இருக்கும்? 0. ஸோ அப்போ நம்ம Xக்கு 0ங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆமா தானே? இங்க 0 போட்டுட்டா இங்க ஒரு 1, இங்க ஒரு 1. ஸோ ஈவனா தான் இருக்கு. நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை இருக்கு? ஈவனா இருக்கு. ஓகேங்களா? நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க ஹேமிங் கோட் வீடியோ பார்த்துட்டு இந்த நம்ம பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் C2, அதாவது இந்த வேல்யூ எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? 2 வேல்யூ எடுத்துட்டு 2 வேல்யூ லீவ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்ப 2 3, அதுக்கப்புறம் 4 5 விட்டுறணும். அடுத்தது என்ன இருக்கு? 6 7, அடுத்தது 8 9 விட்டுறணும். அடுத்தது 10 11. ஓகேங்களா? அப்போ 2க்கு இடத்துல என்ன இருக்கு? ஏன்னா அதுக்கப்புறம் 12க்கு அப்புறம் இல்ல, அதனால விட்டுறலாம். 2ங்கிற இடத்துல என்ன இருக்கு? டேட்டா 1. 3ங்கிற இடத்துல 1, 6 இடத்துல 1, 7ங்கிற இடத்துல 0, 10ங்கிற இடத்துல 0, அண்ட் தென் 11ங்கிற இடத்துல என்ன இருக்கு? 1. இதை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? கரெக்டா ஈவன் நம்பர்ஸ் இருக்கா? ஸோ அப்போ இது கரெக்ட். ஓகேங்களா? 4 1s இருக்கு, ஸோ ஈவனா தான் இருக்கு.
சோ அப்ப இது தேவையில்லை. அடுத்தது C4 நம்ம இதில் இருக்க மாதிரி எழுதிக்குவோம். ஏன்னா 4th இது இல்லைங்களா, அதனால 4. அப்போ என்ன பண்ணணும், 1 4 எடுத்துட்டு 4 லீவ் பண்ணிடணும். கரெக்டுங்களா? அடுத்த 4 எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ 4 5 6 7 வரைக்கும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 4 விட்டுறணும். 1 2 3 4 விட்டா அடுத்தது என்ன இருக்கு, 12 மட்டும் தான் இருக்கு. சோ அதுக்கப்புறம் நமக்கு இல்லாதனால அதை எடுக்க தேவையில்லை. சோ அப்ப 4ங்கிற இடத்துல என்ன இருக்கு, 0. அண்ட் தென் 5ங்கிற இடத்துல 0, 6ங்கிற இடத்துல 1, 7ங்கிற இடத்துல 0, 12ங்கிற இடத்துல 1. அப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ஈவன். சோ அப்போ இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது என்ன இருக்கு, C8. C8 அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா 8 நம்பர் எடுக்கணும். அப்போ எந்த நம்பர் இங்க மோர் தென் நம்பர்ஸ் இல்ல, அதனால இருக்கிற வரைக்கும் அப்படியே எடுத்துடலாம். 8 9 10 11 12. அப்ப 8 பிளேஸ்ல என்ன இருக்கு, Y. 9 பிளேஸ்ல என்ன இருக்கு, X. அண்ட் தென் 10 பிளேஸ்ல 0, 11 பிளேஸ்ல 1, 12 பிளேஸ்ல 1. இப்போ இந்த இடத்துல ஒரு இது இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, இங்க x இருக்கு. நமக்கு x க்கு வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா? எஸ். அதை இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். x க்கு வேல்யூ என்ன, 0. கரெக்ட். அப்போ 0 0 1 1 இருக்கு. அப்ப இங்க டபுள் 1 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு, எஸ் இது ஈவனா இருக்கு. டபுள் 1 வந்திருக்கனால இது ஈவனா இருக்கு. அப்ப இங்க y க்கு என்ன போட்டா கரெக்டா இருக்கும், 0. சோ y க்கு வேல்யூ என்ன, 0. இதுதான் x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ. ஓகேங்களா? வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸி. சம் பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கு, பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். ஓகேங்களா? இந்த ஹேமிங் கோடு இப்ப பாக்குறவங்களுக்கு புரியல அப்படின்னா, இந்த ஹேமிங் கோடுக்கு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். அதுல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அதை பார்த்துட்டு இதை பாருங்க, ஈஸியா புரியும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் இஸ் 1. x equal to 0, y equal to 0. நெக்ஸ்ட், which of the following, அதாவது consider the following boolean expression. ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. which of the boolean expression equivalent for the f bar, அதாவது f barனா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் f. ஓகேங்களா? இதனோட காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? எஸ். இங்க நம்ம அதில் இருக்க மாதிரி தெளிவா எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதனோட காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன எழுதுவோம், x plus y plus z, x bar plus y, y bar plus z. இதுக்கு ஃபுல் காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். கரெக்ட்டுங்களா? அதான் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் டூயல் ரெண்டுக்குமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, காம்ப்ளிமெண்ட் டூயல் ரெண்டு சொல்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, ஜீரோவா இருந்தா 1 போடணும், 1 இருந்தா 0 போடணும். அதே ஏவா இருந்தா a பார் போடணும். அதே மாதிரி a பாரா இருந்தா a போடணும். பிளஸ்ஸா இருந்தா டாட் போடணும். அண்டு. ஓகேங்களா? ஆரா இருந்தா அண்டு, அண்டா இருந்தா ஆர் அல்லது பிளஸ். ஓகேங்களா? இதை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. இது வந்து பிளஸ்ங்கிறது ஆர் குறிக்கிறது, டாட்ங்கிறது அண்ட். இப்படி எல்லாத்தையுமே மாத்துறது தான் காம்ப்ளிமெண்டோட ஒர்க். ஓகேங்களா? அதுவே டூயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டூயல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது காம்ப்ளிமெண்ட்டுக்கு, ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டூயல் வேற, காம்ப்ளிமெண்ட் வேற. டூயல் வந்து அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த இதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதாவது வேரியபிள்ஸ் அப்படியே தான் வரும். வேரியபிள் நாட் சேஞ்ச். ஓகேங்களா? ஆனா 0வா இருந்தா 1 வரும், 1ஆ இருந்தா 0 ஆகும், பிளஸ்ஸா இருந்தா டாட், டாட்டா இருந்தா பிளஸ். ஓகேங்களா? So variables not change. இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இந்த வேரியபிள் மட்டும் எந்த சேஞ்சும் ஆகாது. ஆனா இதுல எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டூயல்னு கேட்டா இந்த மாதிரி, காம்ப்ளிமெண்ட் கேட்டா இந்த மாதிரி. இதை மறக்க கூடாது. ஓகேங்களா? இங்க நம்ம கேட்டிருக்கிறது காம்ப்ளிமெண்ட். அப்ப எஃப் பார் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? சோ அப்ப எஃப் பார் அப்படிங்கிறப்போ ஃபுல்லா ஹோல் பார் எடுக்கணும். டிமார்க்ஸ்லாம் நமக்கு தெரியும். சோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம பாரை வந்து ஸ்பிளிட் பண்ணுவோம். பார் ஸ்பிளிட் ஆகிறப்போ நமக்கு என்ன ஆகும், இங்க அண்டு இருக்கிறது ஆறா மாறும். கரெக்டுங்களா? சோ அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஹோல் பார், அண்ட் வந்து என்ன ஆகும், ஆறா மாறுது. எக்ஸ் பார் பிளஸ் ஒய் த ஹோல் பார்.
ஓகேங்களா? அப்புறம் இங்க அண்ட் இருக்கு, ஆரா மாறுது. ஸோ y பார் பிளஸ் z ஹோல் பார். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? இதை ஸ்பிளிட் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும். அப்ப என்ன ஆகும்? இந்த 6 அண்டா மாறும் இல்லைங்களா? ஸோ எக்ஸ் பார் டாட் y பார் டாட் z பார். கரெக்டுங்களா? பிளஸ் இதை ஸ்பிளிட் பண்ணா என்ன ஆகும்? எக்ஸ் டபுள் பார், இந்த ஆர் வந்து என்ன ஆகும்? அண்டா மாறும், y பார். பிளஸ் இதுவும் ஸ்பிளிட் பண்ணுவோம், y டபுள் பார் டாட் z பார். இது டிமார்சன் லா. ஓகேங்களா? டிமார்சன் லால பாரை நம்ம ஸ்பிளிட் பண்றப்போ அதில் இருக்க அண்டு ஆறாகும், ஆறு அண்டாகும் சேஞ்சஸ் ஆகும். ஓகே, எக்ஸ் பார் y பார் z பார் பிளஸ் இங்க டபுள் பார்ங்கிறப்போ நம்ம என்ன வரும்? அதே தான், எக்ஸ் டாட் y பார் பிளஸ் y டாட் z பார். ஓகேங்களா? இதுல ஏதாவது காமனா எடுக்க முடியுமா? y பார் எடுத்தாலும் வரல, z பார் எடுத்துரும். ஓகே, இந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இதுல இங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட். இதை வந்து அப்படியே உல்டாவா எழுதியிருக்காங்க, லாஸ்டா இருக்கு. அண்ட் தென் y பார் x இருக்கா? எஸ், y பார் x அண்ட் தென் yz பார், yz பார். ஓகேங்களா? அது கொடுத்துருக்க ஆப்ஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? அது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இஸ் டி. ஸோ காம்ப்ளிமெண்ட் டூயலுக்கு மறந்துடாதீங்க, ரெண்டும் மாத்தி போட்டீங்கனால ஆன்சர் தப்பா வந்துடும். நெக்ஸ்ட், which of the following Boolean algebra equations are correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதுவும் இதை சிம்பிளை பண்ணா இது கிடைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த இதுல எந்தெந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னு கேக்குறாங்க. ஒர்க் அவுட் பண்ணலாங்களா? எஸ், வாங்க ஒர்க் அவுட். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணுவோங்களா? ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ல பி பார் சி பார் காமனா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எதுவுமே இல்லை, ஸோ அதை அப்படியே வச்சுக்குவோம். பி பார் சி பார் இருக்குங்களா? அப்போ இந்த இடத்துல ஒன்று வரும், ஏ பிளஸ் ஏ பார் பேலன்ஸ் இருக்குது. அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா ஏசி வந்து காமனா இருக்கு. ஸோ அப்போ ஏசி நம்ம இந்த டேர்ம்ல இருந்து இதை கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம். ஏசி எடுத்தாச்சு. அதுல காமன் டேர்ம் எல்லாம் பார்த்தோம்னா பி பார் பிளஸ் பி இருக்கு. ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் இதுக்கு 1 வேல்யூ. அப்போ பேலன்ஸ் இருக்கு எழுதுனா ஏ பார் பிசி பிளஸ் பி பார் சி பார் பிளஸ் ஏசி. இதுல ஏதாவது மேட்ச் ஆகுதா? இல்ல. சோ அப்போ இந்த ஏ ஆப்ஷன் வரல. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் போனோம். பி ஆப்ஷன் போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு தியரம் வந்து சொல்றேன். கான்சியஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லா என்ன அப்படின்னா நான் சொல்றேன், மூணு இதுதான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அதாவது 3 வேரியபிள்ஸ் இருக்கணும். 3 வேரியபிள் மட்டும்தான் இருக்கணும், வேற எந்த வேரியபிள்ஸும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 3 வேரியபிள்ஸ் மட்டும்தான் இருக்கணும் ஒன்லி. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அந்த 3 வேரியபிளும் 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகும். 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கணும். ஓகேங்களா? தேர்ட் என்னன்னா அதுல ஒன்லி 1 வேரியபிள் மட்டும் நாட் கேட்டோட இருக்கணும். நாட் அல்லது பார் சொல்லுவோம் இல்லையா, அந்த பாரோட இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த பார் இருக்க டேர்ம் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். பார் டேர்ம் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இஸ சீக்கிரம் முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போடலாம். இங்க என்ன இருக்கு? ஏ இருக்கு. அதே மாதிரி 3 வேரியபிள் தான் இருக்கு. ஏ பி சி தான் இருக்கு. 3 வேரியபிள் 2 டைம் வந்திருக்கா? இங்க ஏ இருக்கு, இங்க ஏ, இங்க ஒரு ஏ, இங்க ஒரு பி இருக்கு, இங்க ஒரு பி, இங்க ஒரு சி, இங்க இருக்கு. 3 டைம் 2. அப்ப ரெண்டுமே 2 ஆப்ஷனும் வந்து கிளிக் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்புறம் ஒன்லி 1 வேரியபிளுக்கு நாட் கேட். ஆமா, ஏக்கு மட்டும் தான் பார் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப ஏக்கு மட்டும் பார் இருக்கு. அப்போ என்ன சொன்ன அடுத்தது ஃபோர்த், அந்த பார் இருக்க டேர்ம் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். பார் இருக்க டேர்ம் என்ன? ஏபி பிளஸ் ஏ பார் சி வந்துருச்சா? அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்ல இந்த சம்ம போட்டுடலாம். அடுத்தது அப்போ பி ஓகே. நெக்ஸ்ட் சி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதுவோம். ஏ டாட் ஏ பார் பிளஸ் ஏ பி பிளஸ் ஏ பார் சி பிளஸ் பிசி. கரெக்டுங்களா? சோ இதுல ஏ பார் வந்து 0 இருக்கும், அதை விட்டுறலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இதுலயே பாருங்க, ஏ 2 டைம் வந்திருக்கு, பி 2 டைம் வந்திருக்கு, சி. அப்ப அந்த கான்சியஸ் லா யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணா எதுக்கு பார் வந்திருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு இதுக்கு தான் பார் வந்திருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் அந்த பார் டேர்ம் மட்டும் எடுத்து எழுதுனா வந்துடும். அப்ப ஏபி
பிளஸ் ஏ பார் சி வந்துருச்சு அந்த டேர்ம். எஸ், அப்போ சி ஆல்சோ கரெக்ட். அடுத்தது நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் லேட் ஆகிறதுனால. ஓகேங்களா, இந்த டிமார்கன் கிளாஸ் பற்றி நம்ம அந்த இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஏ பி பார் டி பார் அண்ட் தென் ஹோல் பார். இந்த டாட் வந்து ஆரா மாறிடுது, ஸோ அண்டர் ஆரா மாறிடுது. சி பிளஸ் டி த ஹோல் பார் பிளஸ் இந்த டாட்டிங் ஆரா மாறிடுது. ஏ டபுள் பார் அண்ட் தென் பிளஸ் சி பிளஸ் டி த ஹோல் பார். ஓகேங்களா, அதே மாதிரி இங்க இருக்கிற டாட் வந்து இங்க ஆரா மாறிடுது. இந்த மாதிரி எழுதிட்டு மறுபடியும் இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இங்க ஏ டபுள் பார் வரும். ஸோ டபுள் பாரை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், சிங்கிள் பி தான். ஸோ அதே மாதிரி டி டபுள் பார் வரத டீன் போட்டாச்சு. அடுத்து இது ரெண்டுக்குமே நம்ம தனித்தனியாக எழுதுறப்போ டாட் வரும். அப்ப சி பார் டாட் டி பார். ஓகே, அடுத்து இதுல பாத்தீங்கன்னா ஏ டபுள் பார் வரும். ஸோ ஏக்கு டபுள் பார்னா ஏ வரும். அடுத்தது சி பார் டாட் டி பார். இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறப்போ அதே மாதிரி இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறப்போ ஏ பார் டாட் பி பார். இந்த டி டபுள் பார்ங்கிறது டியா மாறிடுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா ஏ பார் டி காமனா இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அதை காமனா வெளியே எடுத்தோம்னா நமக்கு என்ன வருது, இங்க பி, இங்க பி பார் இருக்கு. ஸோ பி பிளஸ் பி பார். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா சி பார் டி பார் காமனா வெளியே இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கும், ஒன் பிளஸ் ஏ. ஸோ ஒன் பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் தான் வரும். ஸோ பி பிளஸ் பி பாரும் ஒன் தான் வரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஏ பார் டி பிளஸ் சி பார் டி பார். ஸோ நமக்கு ஆர்ஹெச்எஸ் கரெக்டா வந்துருச்சு. ஸோ டி ஆல்சோ கரெக்ட். நெக்ஸ்ட், ஸோ அதுக்கான இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ பிசிடி இது மூணுமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஏ மட்டும்தான் ராங். நெக்ஸ்ட், which of the following circuit implement the boolean function given below? இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா M0ல இருந்து மின் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வேரியபிள்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு எத்தனை மின் டேர்ம்ஸ் வரும், 8. 2 power 3 is equal to 8 வரும். ஓகேங்களா, ஸோ 3 வேரியபிள். ஓகேங்களா, இதுல வந்து இந்த இதுல 4x1 மக்ஸுக்கு எந்த சர்க்கியூட் வந்து மேட்ச் ஆகும்னு கேக்குறாங்க. அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளா போடலாம். இது ஒரு கேட் கொஸ்டின். ஓகேங்களா, எப்படி சிம்பிளா போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கே மேப் போட்டுக்கலாம். அப்ப கே மேப்ல இருந்து நம்ம போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கே மேப். ஓகேங்களா, கே மேப்ங்க 3 வேரியபிள்ங்கிறப்போ நமக்கு என்ன வரும், 8 செல்ஸ். அப்ப 3 வேரியபிள் கே மேப் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சம்மேஷனுக்கு இதை மின் டேர்ம்னால நம்ம சம்மேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மின் டேர்ம்க்கு என்ன வருங்க, M0, M1, M2, M3, M4, M5, M6 and then M7. So 3 வேரியபிள்ங்கிறப்போ நான் இங்கே X போட்டுக்கிறேன், இங்கே YZ போட்டுக்கிறேன். ஓகேங்களா, அப்போ இங்கே 0 0 0 1 1 0 சாரி 1 1 1 0 வரும். அதே மாதிரி 0 1. ஓகேங்களா, ஓகே, இதுல எங்க எங்க இருக்குன்னா அது நம்பர்ஸ் போட்டுக்கலாம். M0க்கு இருக்கா, எஸ். M1க்கு இருக்கா, இருக்கு. M3க்கு இருக்கு. M4க்கு இருக்கு. அடுத்தது M5 அண்ட் தென் M6. ஓகே, இது எப்படி குரூப் பண்ணலாம்? ஸோ மேக்ஸிமம் குரூப் தான் நம்ம பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 வேரியபிள்ஸும் குரூப் பண்ணலாம். இந்த 4 வேரியபிள்ஸ் குரூப் பண்ண நமக்கு என்ன வருது, ஸோ இது வந்து கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா y பார் தான் காமனா இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்ப என்ன வரும், y bar only. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் குரூப் பண்ற வேரியபிள் எது பார்க்கலாம், இது ரெண்டையும் குரூப் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப இது ரெண்டையும் குரூப் பண்ணி நம்ம எழுதணும்னா என்ன வரும், இதை இங்க எழுதிக்கிறேன். ஓகேங்களா, அது ரெண்டையும் குரூப் பண்ணி எழுதுனா என்ன வரும், அப்போ இது ரெண்டுலயும் x பார் காமனா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா z 1 வரனால z. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு 1 இருக்குங்களா, அதை எப்படி குரூப் பண்றது, ஸோ இந்த 1 அண்ட் தென் இந்த 1 நம்ம பேர் பண்ணி எழுதலாம். இதை பேர் பண்ணி எழுதுனா என்ன ஆகும், நமக்கு ரோ எக்ஸ் கரெக்டா இருக்கு. ஸோ இது ரெண்டுல எது காமனா இருக்குன்னு பார்த்தோம்னா இசட் பார். ஸோ இசட் பார். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சிங்களா, y பார் பிளஸ் எக்ஸ் பார் இசட் பிளஸ் எக்ஸ் இசட் பார். நமக்கு ஒரு காமன் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ இத நம்ம மக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? சோ அது எப்படி கன்வெர்ட் பண்றது, இதுல எந்த மக்ஸ் வரும் அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் 4 மக்ஸ் அப்படின்னா எத்தனை செலக்ட் லைன்ஸ் இருக்கும், 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? 4 மக்ஸ் அப்படின்னா நமக்கு 2 செலக்ட் லைன்ஸ், 2 power 2 is equal to 4. ஸோ 2 செலக்ட் லைன்ஸ் இருக்கும். அந்த 2 செலக்ட் லைன்ஸும் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம். எஸ், y z வந்து நம்ம செலக்ட் லைன்ஸா வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கொடுத்துருக்க டயக்ராம்ல
ஆப்ஷன்ல பாருங்க, இங்க YZ தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலயுமே. ஸோ அதனால நம்ம YZல செலக்ட் லைன்ஸை வச்சுக்கலாம். ஓகேங்களா, செலக்ட் லைன்ஸை வச்சாச்சு. இப்போ நம்ம செலக்ட் லைன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க தெரியுமா இன்புட் என்ன வரும்னு? இப்போ 0 இருந்தா I0 கரெக்டுங்களா? 0 1 இருந்தா I1 வரும், 1 0 இருந்தா I2 வரும், அண்ட் தென் 1 1 இருந்தா I3 இன்புட். ஓகேங்களா, இதுதான் பாஸ் ஆகும் இல்லைங்களா? 0, அதாவது செலக்ட் லைன்ஸ் ரெண்டுமே 0வா இருக்கப்ப I1க்கு போகும், செலக்ட் லைன்ஸ் வந்து 0 1 இருக்கப்ப I1க்கு போகும், 1 0வா இருக்கப்ப I2க்கு போகும், 1 1 இருந்தா தான் I3 இன்புட் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். கரெக்டுங்களா? இப்ப இதை தான் இங்க அப்ளை பண்ண போறோம். அதாவது இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்றோம். அப்ப எந்த அவுட்புட் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்ப I0க்கு என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? ஸோ I0க்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னா Y வந்து நம்ம என்ன சொல்லணும்? 0 அண்ட் Z 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? Y0 அண்ட் Z0. Y0 அப்படிங்கிறப்போ Y பார்னா என்ன வரும்? 1 பிளஸ் X நமக்கு தெரியாது, அப்படியே வச்சிடலாம். X பார் Z என்ன? 0 டாட் 0 பிளஸ் X அப்படியே வச்சுக்கலாம். Z பாருங்கிறப்போ Z0ங்கிறப்போ அப்போ 1. அப்போ இங்க என்ன வரும்? 1 பிளஸ் இது 0 ஆயிருதுங்களா? அப்ப இங்க என்ன வரும்? X. எனிதிங் 1 plus X equal to 1. அப்ப I0 வந்து என்ன குறிக்குது? நமக்கு 1. ஓகேங்களா? அப்ப I0 ஓட வேல்யூ என்ன நமக்கு கண்டுபிடிச்சாச்சு? எஸ், I0 ஓட வேல்யூ 1. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி 0 1 வச்சு போடலாம். அப்போ Yக்கு 0, Zக்கு என்ன? 1. அதை இந்த இதுல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? அது வந்து I1 வேல்யூக்கு கண்டுபிடிக்க போறோம். I இன்புட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். Y0னா அப்போ Y பார் வந்து 1 பிளஸ் X பார் தெரியாது, Z என்ன? 1 பிளஸ் X, Z பார்னா 0 வரும். அப்போ இந்த டேர்ம் 0 வரும், இது 1 அப்படி வரும். ஸோ 1 பிளஸ் X பார், 1 பிளஸ் X பார்னா நமக்கு என்னது? 1 தான். கரெக்டுங்களா? அப்போ I1க்கும் 1 தான் வருது. ஸோ நம்ம I1ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, என்னது? 1. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 1 0. அப்போ Yக்கு 1 அண்ட் தென் Zக்கு 0. ஓகேங்களா? செலக்ட் லைன்ஸ். அப்போ Yக்கு 1னா Y பார் என்ன வரும்? 0 பிளஸ் X பார் தெரியாது, Z என்ன? 0. ஓகே, அப்போ X பிளஸ் Z பார் என்ன? அப்போ Z0னா Z பார் 1. அப்ப இந்த ஆன்சர் என்ன வரும்? இது 0 ஆயிடுது. அப்ப என்ன வரும்? X. இது எதனோட வேல்யூ? I3ஓட வேல்யூ, சாரி I2ஓட வேல்யூ. ஏன்னா I1 தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கோம், I2ஓட வேல்யூ. ஸோ I2ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? X. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா 1 1 தான். அப்போ Yக்கும் 1, Zக்கும் 1. கரெக்டுங்களா? அப்போ Yக்கு 1னா Y பார் வந்து என்ன வரும்? 0 பிளஸ் X பார், Z பார், Zக்கு என்ன கொடுத்துருக்கோம்? அதுவும் 1 தான். அப்போ 1 பிளஸ் X டாட், Z பார்னா இங்க 1னா அப்போ 0. அப்போ இந்த டேர்ம் 0 வருங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு? X பார். இது எதனோட வேல்யூ? I3ஓட வேல்யூ. ஸோ அப்போ I3 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? யா, கரெக்ட், X பார். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது I0 ஃபர்ஸ்ட் இன்புட் 1ஆ இருக்கும், I1க்கும் 1ஆ இருக்கும், I2க்கு பார்த்தீங்க அப்படின்னா X, I3க்கு X பார். ஓகேங்களா? 4 இன்ட்டு மார்க்ஸ் நம்ம எப்படி போடுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போடுவோங்களா? 1 2 3 இங்க இடம் பத்தல, நான் ஒரே நிமிஷம் நான் இங்க போட்டு காமிக்கிறேன். முன்னாடி ப்ரீவியஸா 4 இன்ட்டு மார்க்ஸ் நம்ம எதை போடுவோம்? 1 2 3 4. இது வந்து I0, I1, I2, I3. கரெக்டுங்களா? Y Z வந்து செலக்ட் லைன்ஸ். ஸோ Fங்கிறது அவுட்புட். இது 4 இன்ட்டு 1 மார்க்ஸுக்கு. இப்போ நம்ம I0க்கு என்ன அவுட்புட் கண்டுபிடிச்சோம்? 1. ஓகே, I1க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 1. I2க்கு பார்த்தீங்கன்னா Xங்களா X பாரா? X. ஸோ X. I3க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? X பார். இந்த ஃபார்மேட் இந்த 4ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இங்க பாருங்க, I1க்கு 1, I2க்கு 1, கரெக்ட், I0க்கு 1, I1க்கு 1, I2க்கு X, அதே மாதிரி I3க்கு X பார். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் கரெக்டான இந்த மின்டேர்ம்கான 4 இன்ட்டு 1 மார்க்ஸோட சர்க்கியூட். ஈஸியா இருக்குங்களா?
நத்திங், ஒன்றும் இல்லை. நம்ம கொடுக்கறத ஃபர்ஸ்ட் கே மேப் வச்சு போட்டுக்கிறோம். கே மேப் வச்சு கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிரும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் செலக்ட் லைன்ஸ் வந்து 4 மார்க்ஸ் தான் அப்படின்னா 2 வரும். ஸோ அந்த செலக்ட் லைன்ஸ் வந்து நம்ம 0 0 0 1 இது டிஃபால்ட் 1 0 1 1 இது நமக்கு தெரியும். ஸோ 0 0ங்கிறப்போ I0 இன்புட்டை குறிக்கும். 0 1 வந்து I1 ஆக்டிவேட் ஆகும். 1 0ங்கிறப்போ I2 ஆக்டிவேட் ஆகும். 1 1ங்கிறப்போ I3 ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ Y0 அது எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல நம்ம மின் டேர்ம்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ற சமேஷன் எஸ்ஓபியில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் பிரகாரம் நம்ம ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 into 1 மார்க்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் எல்லா சம்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் நான் டெய்லி இனிமேல் கொஷின் அண்ட் கான்செப்ட் வைஸ் நான் கொஷின்ஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.